அதாவது நீங்க நம்ம அப்ஜெக்ஷன்லயே படிப்போம். இந்த மாரி ஒருத்தர் வந்து அவங்க பொண்ணுகிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துக்கிட்டான். ஆனா அவரு அவன விட்டுட்டாரு. பொதுவா எந்த அப்பாவாவது இப்படி விடுவாங்களா? பொண்ணு கிடக்க சைடுல தூக்கி போடு. நீ சும்மா இரு. அவன செவுட்டுல அரைச்சு ஒண்ணுலாம் பண்ண இறங்குவேன். ஆனா நான் பண்ணல. எதுக்குன்னா என் பொண்ணோட நம்பிக்கை எனக்கு வரணும். வேற என்ன நடந்தாலும் சரி அந்த பொண்ணுகிட்ட பொண்ணு வந்து எனக்கு சொல்லணும். அத நான் இன்னைக்கு வரைக்கும் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த நீங்க சொல்லுங்க. நான் என்னைக்காவது இந்த மாரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். பொதுவா நம்ம வீட்ல ஒய்ஃப் யாராவது சொல்றாங்கன்னா, அவங்க கூட சப்போர்ட் இருந்து அவங்க கூட நிக்கணும். அவங்களுக்கு முழு நம்பிக்கை குடுக்கணும். நாளைக்கு என்ன நடந்தாலும் நீ என்ட்ட வந்து சொல்லலாம். அப்படிங்கிற நம்பிக்கைய ஒவ்வொரு ஹஸ்பண்டும், ஒவ்வொரு அப்பாவும் குடுக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் ஷேர் பண்றேன். நானும் ரோஸும் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம். அப்ப ரோஸ் ரொம்ப சின்ன அப்ப ஒருத்தன் வந்து ரோஸ் கூட தப்பா நடக்குறான். என் கண்ணு முன்னாடி. நான் அவன பார்த்துட்டு, "என்னடா?" அப்படின்னு எனக்கு என்னால டைஜெஸ்ட் பண்ண முடியல. நான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறேன். அப்பாவ பார்க்குறேன். நான் அவன புடிச்சு அடிச்சு செவுத்துல அடிச்சு போலீஸ்ல குடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அவ ரோஸ் சொல்றா, "வேண்டாம்ப்பா, ஒண்ணும் பண்ணாதீங்க, வேண்டாம்" அப்படின்னு சொல்றா. அவ ரோஸ்க்கு பயம் என்னன்னா, போலீஸ்ல எதுவும் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு பயம். எனக்கு அவன் சைடுல மட்டும் கிடைக்கட்டும். அவன் என் பிள்ளை முன்னாடி இருக்கானான்னு எனக்கு கை கால்லாம் ஒரு மாரி இருந்துச்சு. சரின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப சொல்ல, "ஒண்ணும் இல்லம்மா. நான் ஜஸ்ட் கால் மட்டும் பண்ணுவேன். போலீஸ் பிடிச்சுட்டு போயிருவாங்க. வேண்டாம்ப்பா, ஒண்ணும் பண்ணாதீங்க, ஒண்ணும் பண்ணாதீங்க." அவ ரொம்ப சின்ன பிள்ளை அப்போ. இப்ப இருந்தானா அவன உண்டுலன்னு பண்ணிருப்பா. இப்ப இருக்க கதை வேற. அப்ப அந்த சின்ன பிள்ளைன்னு பயந்துட்டு இருந்தா. நான் அவ முன்னாடி ஒண்ணுமே பண்ணல. என் கண்ணு முன்னாடி அவன் ஸ்டேஷன்ல இறங்கி போனா, நான் அவன ஒண்ணுமே பண்ண முடியல. நான் செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம். என் பொண்ணுக்கு என் மேல நம்பிக்கை வரணும். நாளைக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா, என்கிட்ட வந்து சொல்லணும் அது. எங்க அப்பா நான் என்ன நினைக்கிறேனோ, அதான் எங்க அப்பா செய்வாரு. அவளுக்கு நான் அவ பிடிச்சு குடுன்னு சொன்னா பிடிச்சு குடுப்பேன். அடின்னு சொன்னா அடிச்சிருப்பேன். உள்ள தூக்கி போடுன்னா உள்ள தூக்கி போட்டுருப்பேன். ஏன்னா, அந்த மேட்டர சொன்னது அவ. அவ என்கிட்ட சொல்லாம கூட இருக்கலாம். நாளைக்கு என்ன சொல்ல இப்ப சொல்றாங்க இல்லையா? அவர்ட்ட போய் சொன்னா அவ்வளவுதான். சோலி முடிஞ்சு. அவரு டீல் பண்ற விதமே வேற மாரி இருக்கும். அப்ப சொல்ல மாட்டாங்க. அவன தப்பிக்க விட்டு, என் பிள்ளையோட நம்பிக்கைய நான் ஜெயிச்சேன். இன்னைக்கு எவன் எங்கெங்க என்ன பண்ணாலும் சரி எனக்கு வரும். ஒருத்தன் இப்படி பண்ணான், அப்படி பண்ணான். அப்படியாம்மா என்ன பண்ணணும்? இப்படி பண்ணலாமா? அதெல்லாம் நானே டீல் பண்ணிட்டேன். ஓகே டீல் பண்ணேன். சோ அப்பா அம்மாருக்கு, அண்ணன்மாருக்கு எல்லாம் சொல்றேன். வீட்ல வந்து அவங்க லேடீஸ் எதுவும் சொன்னாங்கன்னா, அப்படியே ஏத்துக்கங்க. அவங்க எப்படி செல்லணும்னு நெனைக்கிறாங்களோ, அதே மாரி செய்யுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. அவங்கள போய் குத்தி காட்டிக்கிட்டு, இதுக்கு தான் சொன்னேன் நீ வேலைக்கு போகாதன்னு சொன்னேன். இதுக்கு தான் சொன்னேன் நெடுமாடி பண்ணான்னு சொன்னேன்னா, அவங்க அடுத்த தடவ சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு பேருக்கு நான் சொல்றது புரியுது?